கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வரவைத்து சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் பயண திட்டத்தில் தற்பொழுது விஜய் அவர்களுடைய அந்த பயணம் முற்றிலுமாக மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் வேலுச்சாமிபுரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவமானது தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்திற்கு பிறகு தற்பொழுது வரை விஜய் அவர்களோ அல்லது தாவேகா நிர்வாகிகளோ யாரும் நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதலோ அல்லது நிதி உதவியோ நேரில் சென்று செய்யாதது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் 41 பேருக்கும் தலா 20 லட்சம் ஆர்டிஜிஎஸ் முறைப்படி அவர்களுக்கு பணமானது டிரான்ஸ்பர் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று சந்திப்பதுதான் வழக்கம். ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை தற்பொழுது வரை அந்த நிதி உதவியையும் அவர்கள் கையில் கொடுக்கவில்லை. அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்கள் பாதிக்கப்பட்ட இடத்திற்கே சென்று சந்திக்காததும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்களுடைய அந்த பயண திட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வர வைத்து அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு விஜய் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தோம்னால் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு நான் உங்களுடன் துணை இருப்பேன், எப்பொழுதும் தாவேகா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பனையூர் கட்சி அலுவலகத்திற்கே வரவைத்திருப்பது மீண்டும் ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் பொழுதும் பாதிக்கப்பட்டவர்களை கட்சி அலுவலகத்திற்கு வரவைத்து சந்தித்தார். அதே போன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு அந்த நிவாரண உதவிகளை செய்தார். கரூர் சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களை நேரில் வரவழைத்து அவர்களை சந்திப்பதும் அதே போன்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதும் எந்த வகையில் சரியாக இருக்கும் என்றும் தெரியவில்லை. பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று சந்திக்க விட்டாலும் கூட அந்த கரூரிற்கு சென்று சந்திக்க வேண்டும் என்பதே தற்பொழுது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இருந்தாலுமே கூட அவர் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வர வைத்திருப்பது மீண்டும் சமூக வலைதளங்களிலும் அதே போன்று பொதுத்தளத்திலும் பார்த்தோம்னால் விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது.